ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 க்யூப் பன்னீர். நான் பன்னீர் எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஒரு க்யூப் வச்சுப்பேன், பிகாஸ் என் பேபிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படா எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஸோ 2 க்யூப் பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ பேட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரா பவுடர், சாட் மசாலா, சால்ட், அப்புறம் கஸ்தூரி மேத்தி, 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ். எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ நல்லாவே ஹேண்ட்லேயே நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த க்யூப்ஸ் இருக்குல்ல, அதையுமே அதில் போட்டு மேரினேட் பண்ணிடணும். மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது 20-25 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கிரேவி ரெடி பண்ண போகிறோம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பெரிய சைஸில் 2 ஆனியனும், ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு 3 டொமேட்டோவும் வந்து நம்ம நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பியூரியை தான் போட போகிறோம். இப்போ வந்து கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆனியன் பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிடுங்க. அப்புறமா நம்ம டொமேட்டோ பியூரி வந்து ஊற்றி அதையும் நல்லா வதக்கணும். ஸோ நம்ம வதக்கிறது தான் டேஸ்ட்டு வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், லாஸ்ட்டாக வந்து சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வதக்கிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர் க்யூப்ஸு, அதை வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஆயிலை ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போ எல்லாம் பன்னீர் க்யூப்ஸையும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப வந்து நம்ம கிரேவியில் போட்டு அதை வந்து திரும்ப நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு கரெக்டாக ஒரு 4-5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து எடுத்துருங்க. இந்த கிரேவியில் வந்து ஒரு நல்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க வைங்க. மினிட்ஸ் வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பன்னீரோட பீசஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து கொதித்தோடனே நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மீன்வைல் நம்ம வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டில் வச்சு இப்போது பன்னீர் டிக்கா வித் சப்பாத்தி, ஆனியன் அண்ட் லெமன் போட்டு சர்வ் பண்ணிடலாம்.